ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்றைக்கி நான் சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சுருக்குறேங்க. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 வெங்காயம், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இடித்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் 4, இது இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாம் இப்போ சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன் போட்டுடலாம். காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1/4 ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 30லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் எல்லாம் போட்டுட்டோம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு, நாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சிக்கன் ஒரு 3/4 பதம் ஃப்ரை ஆனால் போதுங்க. நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். பட்டர் தான் ஊற்றுவாங்க, இன்றைக்கி நான் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுருவோம். வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகணும். மிக்சியில் அடித்து கூட தக்காளி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தக்காளி வேகிறதுக்கு நாம் மூடி வச்சுருவோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுடலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் ஒரு நல்ல அரோமா வரும். 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நாம் மூடி வச்சுருவோம். மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுடலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். அது வாங்கி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி போட்ட சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி குழம்போடு சேர்ந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மல்லிக்கீரை போட்டுடலாம். சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ பவுலில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக நல்ல அரோமாவாக இருக்குது. இது சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், நெய் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.